அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தமிழகத்தினுடைய 17வது சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி, அதாவது நாளைய தினத்திலே நடைபெற இருக்கின்றது. தமிழகத்தினுடைய 234 தொகுதிகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் இன்ஷா அல்லாஹ் நாளை நடைபெற இருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தேர்தல் அமைதியாகவும் அடக்கமாகவும் நீதமாகவும் நேர்மையாகவும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நடைபெறுவதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்வதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் எல்லாவற்றிற்கும் வழிகாட்டுகிறது. உலக மக்கள் யாவருக்கும் தேவையான உயர்ந்த வழிகாட்டுதல்களையும் மிகவும் நேர்த்தியான போதனைகளையும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே மிக தெளிவாக சொல்லி காட்டிவிட்டது. எச்சில் துப்புவது முதல் ஆட்சி அதிகாரத்தில் அமர்கின்ற வரையிலும் எப்படி நாம் அதை ஒழுக்கமாக கையாள வேண்டும் என்பதை மிகவும் அந்த வழிகாட்டுதல்களை தெளிவாகவும் புரிந்து கொள்ளும்படியும் நமக்கு ஒன்று விடாமல் அது சொல்லி காட்டுகின்றது. ஆட்சி அதிகாரம் தலைமைத்துவம் தொடர்பாக நேர்த்தியான வழிமுறைகளையும் அல் குர்ஆனின் மூலமாக அல் ஹதீஸின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்துள்ளார்கள். தேர்தல் அன்று வாக்களிக்கின்ற உரிமை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருவரும், குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தவர்கள், அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் வாக்களிப்பது 5 நேரம் தொழுவது கடமையாக இருப்பதை போன்று, சங்கையான ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது கடமையாக இருப்பதை போன்று, ஆயுளில் ஒரு தடவை ஹஜ்ஜி செய்வது கடமையாக இருப்பதை போன்று, கணக்கிட்டு ஜக்காத்தை வழங்குவது கடமையாக இருப்பதை போன்று, தேர்தல் அன்று வாக்களிப்பதும் நம் மீது கட்டாய கடமை என்பதாக அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. நாம் அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். எந்த தொகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த தொகுதியில் உள்ளவர்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்கள் வாக்குரிமைகளை செலுத்துவதை போன்று வெளியூரில் நாம் இருப்போமேயானால் நம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்லது சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்லது பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வெளியூர்களில் இருப்பார்களே ஆனால் கட்டாயமாக உள்ளூருக்கு வந்து தங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்கை செலுத்த வேண்டும். இது கட்டாய கடமை என்பதாக அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், அல்லாஹ் பார்த்து கொள்வான், எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் யாருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க நினைக்கின்றானோ அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு சில இஸ்லாமியர்கள் மார்க்கத்தை புரிந்து கொள்ளாமல்
அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் புரிந்து கொள்ளாமல் வாக்களிப்பது தங்கள் மீது ஒரு கடமை என்பதை அறிந்து கொள்ளாத அறிவீனர்களாக நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், நாங்கள் வெளியூருக்கு சென்று விட்டோம் என்று சொல்லிக்கொண்டு வாக்களிக்கின்ற உரிமையை உதாசீனப்படுத்தக்கூடிய, உதறி தள்ளக்கூடிய ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்து வருகிறார்கள். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான ஒரு காரியத்தை செய்துவிட்டு அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று இருந்தால் இது முட்டாள்தனமான ஒரு காரியம். சாப்பிட்டால்தான் பசி தீரும், நீர் அருந்தினால்தான் தாகம் தீரும். நான் சாப்பிட மாட்டேன், அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். நான் தண்ணி குடிக்க மாட்டேன், அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். நோய் வந்த பின்னால மாத்திரை மருந்து போட மாட்டேன், அல்லாஹ் பார்த்துக்கிடுவான்டா, ஒரேடியா போய் சேர்ந்துட வேண்டியதுதான். அந்த மாதிரிதான் வாக்களிக்க வேண்டும், வாக்களித்து விட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். வாக்களிக்காம யா அல்லாஹ் நீளமான ஆட்சியை கொடு, நேர்மையான ஆட்சியை கொடு, எல்லா சமுதாய மக்களையும் எல்லா மதத்தவர்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாளரை கொடு என்றெல்லாம் துஆ செய்யக்கூடியவர். இவர் வாக்களிக்கவில்லை என்றால் குர்ஆனுக்கு மாறு செய்கின்ற இவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்டவர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும்? எல்லா மதத்தவர்களையும் எல்லா சமுதாயத்தவர்களையும் மதித்து வாழக்கூடிய நல்லவர், எல்லா மத உணர்வுகளையும் மதிக்கக்கூடியவர், அவரவர் மதத்தின் அடிப்படையிலே அவரவர் வழிபாடுகள் செய்ய வேண்டும், அந்த மத அடையாளங்களோடு அவர்கள் வாழ வேண்டும், அவர்களின் மத நூல்களை பின்பற்றி வாழ வேண்டும், அவர்களின் மத உபதேசங்களை மதிக்க வேண்டும் என்று யார் எண்ணுகிறாரோ அப்படிப்பட்டவரைத்தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும். நாங்கள் மட்டும்தான் வாழ வேண்டும், எங்கள் மத நூல்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும், எங்கள் மத அடையாளங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று எவர்கள் சொல்கிறார்களோ அவர்களை நாம் தேர்வு செய்தால் நாடு சுடுகாடாக மாறும் என்பதையும் நாம் எண்ணத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப எல்லோரையும் மதிக்கின்ற, எல்லா மதத்தவர்களையும் மதிக்கின்ற, எல்லா மதத்தினுடைய வழிபாடுகளையும் செய்வதற்கு அனுமதி தருகின்ற ஒரு நல்லவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. பத்ர் யுத்தம் நடைபெறுவதற்கு முந்தைய இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கூடாரத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். எப்படி துஆ செய்யறாங்க? தோல்ல கிடக்கிற துண்டெல்லாம் கீழே விழுந்துரும். செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த துண்டை எடுத்து பெருமானாருடைய தோளில் போட்டு, யார ரசூலல்லாஹ் நீங்க அல்லாஹ்ட்ட ரொம்ப கேட்டுட்டீங்க, அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனையை கபூல் செய்வான் என்று சொல்லுகின்ற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், சிறுபான்மையினராக வாழக்கூடிய நாங்கள் நடைபெற இருக்கின்ற யுத்தத்திலே தோல்வியை தழுவிவிட்டால் இந்த உலகத்திலே அல்லாஹ் என்று சொல்வதற்கும், இஸ்லாமிய சின்னங்கள் இருப்பதற்கும், இஸ்லாமிய சட்டதிட்டங்கள் இந்த நாட்டிலே இருப்பதற்கும், அதை பின்பற்றுவதற்கும் யாருமே இருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ மகத்தான வெற்றியை கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்களே, அந்த துஆவை செய்வதற்கு நாம் இப்ப கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய சின்னங்கள் இருப்பது கூடாது, இஸ்லாமிய ஒழுக்கத்தின் அடிப்படையிலே வாழ்வதற்கு நாங்கள் அந்த உரிமையை கொடுக்க மாட்டோம், அதையெல்லாம் மறுத்துவிடும் என்றெல்லாம் இன்றைக்கு தெளிவாக பேசக்கூடியவர்களை நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட என்ன துஆ செய்யணும்? யா அல்லாஹ், நாங்களும் சிறுபான்மை சமுதாய மக்களும் பெரும்பான்மை சமுதாய மக்களும் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மருமகனாக, மச்சான் மாப்பிள்ளையாக, தாத்தா பேரப்பிள்ளையாக நாங்கள் குடும்ப உறவோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ், இந்த குடும்ப உறவு கடைசி வரையிலும் பேணப்பட வேண்டுமானால், ஒருவரின் மன உணர்வை மற்றவர் மதித்து வாழ வேண்டுமானால்,
நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டுமானால் யா அல்லாஹ் நீ நல்லவர்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை வழங்கு என்று துஆ செய்வதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே 23ஆம் தேதி வாக்களிப்பதற்காக நாம் செல்கின்ற பொழுது ஃபஜ்ர் தொழுத பின்னால அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டும். எல்லா சமுதாய மக்களும் அவரவர் உரிமையை பெற்று வாழ வேண்டும். அவரவர் மதத்தின் அடிப்படையிலே அவர்கள் வாழ வேண்டும். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் மதம் உங்களுக்கு, எங்கள் மதம் எங்களுக்கு என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வதை போன்று யாரும் யாருடைய மத உணர்வுகளுக்கும் குறுக்கே இருப்பது கூடாது. அப்படிப்பட்ட நல்லோர்களை யா அல்லாஹ் ஆட்சி பீடத்தில் நீ அமரச் செய் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து பிரார்த்தனைகள் செய்து சுத்தமாக ஒதுவோடு 2 ரக்காத்துகள் நஃபில் தொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நம்முடைய வாக்குகளை நாம் செலுத்த வேண்டும். யா அல்லாஹ் எல்லோரையும் ஒற்றுமையாக பார்க்கின்ற ஒருவரை அமோக வெற்றி அடைய செய்வாயாக என்று நாம் துஆ செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் எல்லா மதத்தவர்களையும் எல்லா சமுதாயத்தவர்களையும் ஒற்றுமையாக பார்க்கக்கூடிய நல்லோர்களை ஆட்சி பீடத்தில் அமர வைப்பானாக. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.